அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி விவரத்தின் அடிப்படையில் பிரசன்னம் சார்ந்த தகவலை பார்க்க போகிறோம். பிரசன்னம் அப்படின்ற அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு இப்போதைக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்றத இந்த பிரசன்ன ஜோதிடங்க. பிரசன்ன ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்கக்கூடிய நபர் ரொம்ப தூண்டுதலாக, ரொம்ப ஆர்வமோடு கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி கேள்வியோட தன்மை அப்படின்றது ரொம்ப தெளிவான கேள்வியாக இருக்கணும். பிரசன்னம் கணிக்கக்கூடிய ஜோதிடரும் ரொம்ப ஆர்வமாக, சரி ஓகே இவர் நம்மளை தேடி கேள்வி கேட்குறாரு, நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாரு, இதுக்கு என்ன தான் பதில் வரப்போகுது அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட பிரசன்னம் கணிக்கக்கூடிய ஜோதிடரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு விஷயங்க. ஏனோ தானோன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஒரு ஆர்வம் இல்லாமல் சரி ஒன்று கணிங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் இல்லாமல் நம்ம கேட்கக்கூடாது. இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் நம்ம கேபி அஸ்ட்ராலஜி ரீதியான பிரசன்னம் பார்க்குறதா இருக்கிறதால ஃபஸ்ட்டு விஷயம், யாருக்கு பிரசன்னம் பார்க்குறோமோ அவங்களுடைய தெளிவான பெயர் முதல் விஷயம். அதுக்கடுத்து அவங்களுடைய கேள்வி என்னன்னு கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்டுக்கணுங்க. பிரசன்ன ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு அரசு வேலை கிடைக்குமா, எனக்கு திருமணம் நடக்குமா, எனக்கு குழந்தை பிறக்குமா, அது மாதிரி கேள்வி ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒத்தையார் அட்டையான்ற மாதிரி கேட்கக்கூடாது. கிடைக்குமா கிடைக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரிலாம் கேட்கக்கூடாது. எனக்கு வேலை கிடைக்குமா, அவ்வளோதான், அதோடு நிறுத்திடணும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இந்த ஜாதகம் கணிக்கிறதுக்கு நம்ம கேபி அஸ்ட்ராலஜி ரீதியாக 1லேருந்து 249க்குள்ளே ஒரு நம்பர், அது ஆறுட எண் அப்படின்னு சொல்லுவோம். முழுமையான பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம அந்த நம்பரை ரேண்டமாக எடுக்கணும். ஒன்று ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் அப்படின்ற ஆப்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா 1லேருந்து 249க்குள்ளே டோக்கன் காயின் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நம்ம நம்பர் செலக்ட் பண்ணலாம். இதெல்லாமே பிரசன்னம் கணிக்கிறதுக்குண்டான ஒரு மிக முக்கியமான தகவல். அதே மாதிரி ஜோதிடர் எந்த ஊரில் இருக்கிறாரோ அந்த ஊர் கிரகநிலை தான் போடணும். இப்போ கேள்வி கேட்கக்கூடிய நபர் அமெரிக்காலேருந்து கேள்வி கேட்டாலும் சரி, இல்லை ரஷ்யாலேருந்து கேள்வி கேட்டாலும் சரி, இல்லை நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே கேள்வி கேட்டாலும் சரி, ஜோதிடர் ஆகிய நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், அதனால் நான் என்னுடைய லொக்கேஷன் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ சொன்ன தகவலெல்லாம் பிரசன்னம் கணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்காக அடிப்படையான ஒரு மிக முக்கியமான தகவல். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.